श्रीमधवान्वयताम्बुजिपूर्णचन्द्रम् श्रीनिवासगुरुपर्यपातचक्रम् श्रीरव्यरङ्गयति पर्यतात्मरक्षम् वन्दे सदा वरदलक्ष्मणदेशिकेन्द्रम् भारद्वाजम् शठारिम् शुभगुणान् पण्डितेन्द्रम् भजेऽहम् सूनुम् नारायणस्य सिद्धजनसुभगम् पञ्चसंस्कारमाप्य ग्रन्थान् श्रीरङ्गलक्ष्मीनृहरिमुनियुगात्तीररघुत्तीदशटारे ध्यान् रङ्गकारे अवहरत्वयानस्तभारम् नृसिंहे श्रीमद्वेदान्तरामानुजमुनिकरुणालब्धवेदान्तयुग्मम् श्रीमच्छ्रीवासयोगीश्वरगुरुपतयोरर्पितस्वात्मभारम् श्रीमच्छ्रीरङ्गनाथाह्वय मुनिकृपया प्राप्तमोक्षाश्रमम् तम् श्रीमद्वेदान्तरामानुजमुनिमपरम् संश्रये देशिकेन्द्रम् जीवनम् जगताम् जीयात् किमप्यदतः स्वतन्त्रम् सर्वतन्त्रेषु वेङ्कटेशाह्वयम् महः प्रणामम् लक्ष्मणमुनिः गृह्णातु मामकम् प्रसादयति यत्सूक्तिः स्वाधीनपतिगाम् श्रुतिम् अस्मद्गुरुपरम्परायै नमः। नमः सतसे ஸ்ரீமத்பகவத்கீதையின் 16வது 16வது அத்தியாயத்தின் பிரதி ஸ்லோகங்களுடைய விசதமான அர்த்தத்தை இந்த 16வது அத்தியாயத்திலே தெய்வம் என்ற சொல்லுக்கு உரியவரான அந்த சர்வேஸ்வரனான எம்பெருமானை அடைவதற்கான நற்பண்புகளும் நன்னடத்தைகளும் விளக்கப்பட்ட பிற்பாடு அவற்றை கடைபிடிப்பதென்பது தெய்வ சம்பத்து என்று தீய குணங்களும் தீய நடத்தைகளும் கொண்டவர் அவைகள் அசுரர்களுடையவை என்பதை அறிந்து அவற்றை களைய வேணும், விலக்க வேணும் என்றும் அதை அசுர சம்பத் என்றும் பிரித்து காட்டி விளக்குகிறார். அதனாலே இந்த அத்தியாயத்துக்கு தெய்வ அசுர சம்பத் விபாக யோகம் பேர். இதுல முதல் ஸ்லோகத்திலிருந்து 3வது ஸ்லோகம் வரையிலே தெய்வ சம்பத்தை அடைய பெற்ற ஜீவாத்மாக்களின் லட்சணங்கள் விரிவாக சொல்லப்பட்டன. 4வது ஸ்லோகத்திலே அசுர சம்பத்தை பற்றிய மிக சுருக்கமான விஷயத்தை சொன்னார் பகவான் ஸ்ரீ. 5வது ஸ்லோகத்திலே தெய்வ சம்பத்தின் பயன் முக்தி அடைவது, அசுர சம்பத்தின் பயன் பந்தத்திலே அழுத்துவது, அதாவது புனரப்பி ஜனனம் மரணம். இப்படி சொன்ன உடனேயே அர்ஜுனனுக்கு ஒரு மனக்கலக்கம். தான் அசுர சம்பத்தா தெய்வ சம்பத்தா அத மூஞ்சியில நல்லா தெரிஞ்சது கிருஷ்ணன் பார்க்க. இப்ப சொன்னார் மாஷா, சொன்னேன்
இந்த 16வது அத்தியாயத்திலேயும் 18வது அத்தியாயத்துல சர்ம ஸ்லோகத்திலிருந்து அந்த மாசுச்சா அந்த பதம் வந்து அந்த ரெண்டுமே பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் அர்ஜுனனுடைய முகத்திலே ஏற்பட்ட கலக்கத்தை போக்குவதற்காக அவனுக்கு ஆறுதல் அளிக்கும் விதத்திலே நீ நிச்சயம் தெய்வ சம்பத் தேவன் தான். அப்படி இல்லைன்னா உன்னால நின்று பகவானா நான் உனக்கு உத்தேசம் கொடுத்தேன்னா அதனால கவலைப்படாத, நீ தெய்வ சம்பந்தவன் தான் அவனை ஆறுதல் அடைய செய்கிறார். 6வது ஸ்லோகத்திலே தெய்வ சம்பத்து அசுர சம்பத்து இப்படிப்பட்ட படைப்புகளை குறித்து அசுர சம்பத்தை பற்றி நீ விரிவாக தெரிந்து கொள்ள வேணும். 7வது ஸ்லோகம் ஆரம்பி 20வது ஸ்லோகம் வரையிலே அசுர சம்பத்து உடையவர்களுடைய இயல்புகள், அவர்களுடைய தீய எண்ணங்கள், அவர்களுடைய தீய குணங்கள், அவர்களுடைய தீய நடத்தைகள், இப்படி தீய இயல்பு, எண்ணம், குணம், நடத்தை இவைகளாலே அவர்களுக்கு ஏற்படும் தீய கதிகளே என்று வருகிறார். இதுல போன உபன்யாசத்துல 10வது ஸ்லோகம் 9வது ஸ்லோகத்தையும் இதுல நாம முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டியது அப்படின்னா அசத்தியம் அப்பிரதிஷ்டம் தே ஜகத் ஆகுரனீஸ்வரம் அபரஸ்பரசம் கிம் அந்யத் காமஹை. ஜகத்து இந்த உலகமானது அப்பிரதிஷ்டம் ஆதாரமில்லாத, அசத்தியம் முழுக்க முழுக்க பொய்யாத, அனீஸ்வரன் ஈஸ்வரன் என்பவன் கிடையாது. அபரஸ்பரசம் அது இந்த உலகமானது தானாகவே வெறும் ஆண் பெண் சேர்க்கையினாலே ஆகவே ஏவ காமஹைதுகம் காமத்தையே உண்மையாக அடிப்படையாக, அந்நியது இதை தவிர வேறு எது கிம் என்ன இருக்கு தே அசுரகுணம் படைத்தவர்கள் ஆகும். இப்படியெல்லாம் சொல். இந்த லோகமானது முற்றிலும் பொய்யானது. ஈஸ்வரன் என்பவன் ஒருவன் இல்லை. இவ்வுலகமானது தானாகவே வெறும் ஆண் பெண் உறவினாலே உண்டானது. ஆகவே காமத்தையே அடிப்படையாக கொண்டது. இதை தவிர வேறு என்ன இருக்கிறது என்று அசுரகுணம் படைத்தவர்கள் சொல்லுகிறார். அதற்கு மேலே நாஸ்திக கொள்கை உள்ளவர்களின்
கடவுள் மறுப்பாளர்களின் நடத்தை பற்றி மேலே 4 ஸ்லோகங்களிலே சொல்கிறார். அதிலே முதல் ஸ்லோகம், ஏதாம் திருஷ்டிமவஷ்டப்ய திருஷ்ட ஆத்மனः அல்பபுத்தயः பிரபவந்தி உக்ரக்ரமாணः க்ஷயாய ஜகதோ. ஏதாம் இந்த திருஷ்டிம் தவறான கருத்துக்கள் அவஷ்டப்ய அப்படியே ஜீவாத்மாவை பத்தி கெட்டிமா பிடிச்சிடும். பிரஷ்டாத்மனஹா அவர்களுடைய இயல்பை சீரழிக்கும். அல்ப புத்தையா அவர்களுடைய புத்தி அப்படியே மந்தமா மந்திச்சு போயிடும். ஹிதாக அவர்கள் அனைவருமே தீமையே நினைப்பவர்களாக உக்ரக்கிரமானகா உண்மையான அதர்மமான செயல்கள் புரிகின்றவர்களாக ஜகதா உலகமானது விஷயாய நாசத்திற்காகவே பிரபவந்தி அவர்கள் மெய்கிறார்கள். மேலே காமம் ஆசிரித்திய துஷ்பூரம் தம்பமானவர்களாக மோகாது ஈஸ்வாச கிராகானு பிரவர்த்தந்தே அசுசிப்ரதாக. அதாவது இந்த காமம் முதலானவை அது என்ன பண்றதுன்னு சொல்ல, தம்பமான மதான்பிதாக. தம்பமானம்னா ஆடம்பரம், தற்பெருமை, மதம் இவற்றுடன் தம்பமானம்னா ஆடம்பரம். மத அன்பிதாக திமிர்ச்ச துக்கம் துஷ்பூரம் பூர்த்தி செய்ய முடியாத நிறைவேற்றவே முடியாத காமம் பெருத்த ஆசையை ஆசிரித்திய அப்படியே கெட்டிமா பிடிச்சுண்டு மோகாத்து அஜானத்தினாலே அசத்ரகாத்து பொய்யான கருத்துக்களை கிரகித்வா ஏற்றுக்கொண்டு அசுத்ததாக தூய்மை அற்றதான செயல்களையே செய்து கொண்டு பிரவர்த்தந்தே இந்த உலகிலே இருக்கிறார்கள். ஆடம்பரம், தற்பெருமை, திரிமதம் என்பதான திமிர் இவற்றுடன் கூடியவர்களாக எவ்விதத்திலேயும் பூர்த்தி செய்ய முடியாததான நிறைவேறாததான அந்த ஆசையை காமத்தை பற்றி அஞ்ஞானத்தினாலே பொய்யான கருத்துக்களை தூய்மையற்ற செயல்களையே எப்பொழுதும் செய்து கொண்டார்கள். இதுக்கு இந்த ஆசுர பிரகிருத்தியினுடைய இது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அதுல ஆசுர பிரகிருத்தியினுடைய உலகம் அசத்தியம்,
அது சத்தை ஒரு காலும். அசத்தியம் அப்பிரதிஷ்டம் தே ஜெகதாகுர் அனீஸ்வரம் நலம். இந்த அசத்தியம் என்ன? சத்தியம் என்கிற சொல் பிரம்மத்தை குறிக்கிறது. சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம யோ வேத நிகிதம் குவாயாம் பரமே வியோமன். தைத்திரிய உபனிஷத்யா சத்தியம் பிரம்மை வேதி. சாந்தோக்கியத்துல தஸ்ய ஹவாயே தஸ்ய பிரம்மணோ நாம சத்யமிதி தானி ஹவாயே தானி த்ரீணி அக்ஷராணி சத் இது யம் இதி தத் யத் சத் ததமிருதம் அதயந்தி தன்மத்யம் அதயத்யம் தேனோபேயச்யதி யதனேன உபேயச்யதி தஸ்மாத்யம் அஹரஹர்வாயே ஸ்வர்க்கம் லோகமேதி. பிரம்மத்துக்கு திருநாமம் சத்தியம்ங்கிறது தான். சத்தியம்ங்கிற சொல்லுல சத்து பிளஸ் இது பிளஸ் எம்னு 3 அக்ஷரங்கள். சத்து என்பது எக்காலத்திலும் அழியாததான ஆத்மாவை சொல்லி. இது என்பது தகார அனுஸ்வாரம் தான். அது அழியக்கூடியதான அச்சேதனத்தை சொல்லும். எம் என்பதற்கு இந்த 2 தத்துவங்களையும் நியமிப்பது என்ற அர்த்தம். இந்த விளக்கத்தை எவன் ஒருவன் நன்கு அறிகிறானோ அவன் சகல நன்மைகளும் என்கிறது சாங்கியம். சத்திய சப்தவாச்சியமான காரியமாகையினாலே உலகம் பிரம்மத்தை ஆத்மாவாக கொண்டது என்பதை இந்த ஆசுர புத்திகள் என்பதில்லை. இங்கு அசத்தியம் என்ற சொல்லுக்கு பிறர் சொல்லுவதைப் போல பொய் என்று அர்த்தம் அல்ல. உலகம் தோன்றுகின்ற முறைக்கும் அவர்களுடைய பேச்சுக்கும் அந்த வாதம் ஒத்து வராது. அசுரர்கள் கூட உலகத்தை பொய் என்று சொல்லுவதில்லை. அப்பிரதிஷ்டம் சர்வ ஜகத்துக்கும் ஆதாரபூதனான பகவானால் இந்த உலகம் தாங்கப்படவில்லை அப்படிங்கிற அசுரம். ஆனா ஆதிபூர்வம் ஆதிசேஷன் திக்கஜங்கள் முதலியவை இந்த உலகங்களை தாங்குகின்றன என்று பகவான் இதை எல்லாவற்றையும் தாங்குகிறவன் நீப்பவன் என்று விஷ்ணு புராணம் சொல்லும். இதை கைதுவர்களான இந்த ஆசுர பிரகிருதிகள் ஏற்பதே கிடையாது. அப்போ கேள்வி எப்படி இருக்குன்னா, இந்த பூமிய ஆதிசேஷன் தாங்குறான். பூமி அதன் மேற்பரப்பில் உள்ள அத்தனையும் தாங்குறது. அத ஆதிசேஷன் தாங்குறான். அந்த ஆதிசேஷனை பகவான் ஸ்ரீமன் நாராயணன். அந்த ஸ்ரீமன் நாராயணனை யார் தாங்குறான்? அவன் உந்துட மாட்டானா அப்படின்னு கேட்க. பூமி ரொம்ப பாரம் உள்ள வஸ்துவாக இருக்கிறதுனால அது எப்போதும் கீழே கொஞ்சம் கொஞ்சமா நழுவி விட்டுக்கிட்டே இருக்கு
அப்படின்னு சொல்றார் ஜெயினர்கள். இவர்கள் அனைவருமே சாஸ்திரத்திலே விசுவாசம் இல்லாதவர். அனீஸ்வரம் என்ற சத்திய சங்கல்பனான பகவானால் எல்லாமும் நியமிக்கப் பெறுகின்றன என்பதை அசுரர்கள் அங்கீகரிப்பதில்லை. லோகத்துக்கு ராஜா இல்லையா அப்படின்னா அப்படி இல்ல. பிரத்யக்ஷ சித்தத்தை இவர்கள் உட்காலும் கண்ணுக்கு தெரியாததுதான் இவங்க. அபரஸ்பர சம்பூகம் கிம் அந்நியது. மனிதன் பசு முதலியவை உலகத்திலே காண்கின்ற ஜந்துக்கள் அனைத்துமே ஆண் பெண் கலவியினால் உண்டாகவே காண. இவ்வகையில் சேராதது வேறு என்ன இருக்கு? காமஹேதுகம். ஒரு ஆணும் பெண்ணும் ஒருவர்பால் ஒருவர் ஈர்ப்படைந்து சேர்ந்து ஒரு கலவியை செய்வதிலே எது காரணமாக அமைகிறது? அந்த ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையிலே இருப்பதான காமம். அதனாலே இந்த ஆசுரப்பட்ட என்ன சொல்றா, இந்த உலகத்துக்கு காமமே காரணம். அவளுடைய தீசிஸ் எல்லாம் லட்சணமாகும். புழுக்கத்திலிருந்து வர்றதுனாலே புழுக்கு பேரு, கோமயத்திலிருந்து தேள் முதலியன உண்டாரு, பூமியிலிருந்து மரம் உண்டாரு. இதெல்லாம் ஆண் பெண் சேர்க்கையினாலே தான் உண்டாகின்றன அப்படின்னு சொல்ல முடியாது. இருந்தாலும் இவற்றின் உற்பத்திக்கு பகவான் காரணம்னு நாம சொல்றோம். ஆசுர பிரகிருதிகள் பகவான் காரணம் அல்ல என்கிறார். கர்ப்பத்திலிருந்து உண்டாகின்றவற்றை ஏற்றுக்கொள்வதை இவ்விதம் உண்டாகாத சிலவற்றையும் நாங்கள் அவற்றின் உற்பத்தி பிரத்யக்ஷ சித்தமாகையாலே அவற்றின் உற்பத்திக்கு காரணம் அந்த பதார்த்தங்களின் சேர்க்கை தான். விதையை பூமியில் ஊன்றினால் செடி முளைக்கிறது. இதுல பகவானுடைய தேவை எங்கேந்து வந்து அப்படிங்கிறதுதான் இவ்வாறு. காமம் என்பது நாம் பார்க்கின்ற அனைத்து காரணங்களுக்குமே உபலட்சணமாக அமைகிறது. அத்வைதத்திற்கு இந்த 9வது ஸ்லோகத்துக்கு அர்த்தம் பண்ற ஆதிசங்கரர், இந்த லோகமே மித்திய பொய், இது நிலையற்றது, ஈஸ்வரனை இல்லாது ஆண் பெண் சேர்க்கையால் உண்டான காமத்தையே காரணமாக உடையது, இதிலே வேறு என்ன இருக்கிறது என்று ஆசுரர்கள் பேசுவதாக ஆதிசங்கருடைய மத்துவர் துவைத்தபரமா இதுக்கு ஆசுர பிரகிருதிகள் உலகம் அசத்தியம் என்றும் சத்தியன் எனப்படும் விஷ்ணுவை அவைகள் பெறவில்லை என்பது இது உண்மையல்ல, மித்தியை, அப்பிரதிஷ்டம். பிரதிஷ்டா என்று சொல்லப்படுகின்ற விஷ்ணு இல்லாது முத்துச்சிப்பியில் தோன்றும் வெள்ளி போலே ஞானத்தினாலே இது பாதிக்கும். அனீஸ்வரம், ஈஸ்வரன் எனப்பட்ட பகவான் ஸ்ரீ விஷ்ணு இல்லை. அபரஸ்பரசம்
ஜீவர்கள் அன்னத்தினாலேயே உண்டாகின்றன, அன்னம் மழையினால் உண்டாகிறது என்று இப்படி சொல்லுகிறார்களே. ஒன்றிலிருந்து மற்றொன்று உண்டாவதில்லை, ஒருவனிடமிருந்து மற்றவன் உண்டாவதில்லை, பின் எவ்வாறு உண்டாகிறதுன்னு கேட்டா, இருக்கும் பொருள்கள் அனைத்தும் குதிரை கொம்பு போன்று இல்லாத பொருள்கள் ஆகியவற்றை காட்டிலும் வேறுபட்டவைகளாக இவைகள் எதனால் உண்டாகின்றது? ஆசைக்கு காரணமான அஞ்ஞானத்தினுடைய மாறுபாட்டினாலே உண்டாகும். எல்லாமே ஆண் பெண் இச்சை, ஆசை, காமம் இவற்றையே அடிப்படையாக அடுத்ததாக ஏதாம் திருஷ்டிம் அவஷ்டப்ய நஷ்டாத்மனோ அல்பபுத்தயः பிரபவந்தி உக்ரகர்மாணः க்ஷயாய ஜகதோ அசுபாः. இந்த ஏதாம் இந்த திருஷ்டிம் தவறான கருத்துக்களை அவஷ்டபிய அப்படியே திருஷ்டிமா பிடிச்சுண்டு நஷ்ட ஆத்மானா இவர்களுடைய இயல்பு சீரழிந்து விட்டதோ என்று நினைக்கும்படியாக அல்ப புத்தையா புத்தி அந்தமாய் நம்ம சொன்னேன். அதே மாதிரி இதுல உலகத்தை நாசமாக்கத்தான் இந்த ஆசுர பகுதிகள் மேலிருந்தார்கள். தான் நன்னா இருக்கணும், தன்னை சேர்ந்தவர்கள் நன்னா இருக்கணும், உலக மக்கள் அனைவரும் நன்மையுற வேண்டும். இந்த ஆசுர பகுதிகள் அவர்களுக்கு தெரிந்ததெல்லாம் காமமும் அதர்மமும் தகாத செயல்கள் இவைகளை தவிர வேறு ஏதாம் திருஷ்டிம் அவஷ்டபிய. ஏதாம் திருஷ்டிம் அவஷ்டபியன்னா என்ன? சத்தியம் என்ற பதத்தினாலே சொல்லப்படுகிற பரபிரம்மத்தின் காரியம் இந்த உலகம். அவ்வெம்பெருமானே இதற்கு ஆத்மா என்பது சமீச்சீனங்களான கொள்கைகளையே திடமாக பற்றி நஷ்ட ஆத்மானா ஆத்மாவை உள்ளபடி காணாதவர்கள், ஆத்மா நித்தியனானபடியினாலே அவனுக்கு நாசம் சம்பாதித்தம். ஆகையால் ஆசுர பிரவೃத்தியின் ஆத்மஸ்வரூபமும் அழியாது. நச அதச்சனே அப்படிங்கிற தாது நஷ்ட என்பதற்கு பார்க்கப்படாத அப்படின்னு அர்த்தம் டிக்ஷனரி சொல். அல்ப புத்தயா நாம் தெரிந்து கொள்கிற வஸ்துவும் அப்படி தெரிந்து கொண்ட வஸ்துவும் ஒன்றாக இருக்கு. உடல் அறியப்படுகிறது, ஆத்மா அதை அறிகிறான். ஆகையால் அறியப்படுகிற பானை முதலிய பொருட்களாக ஆத்மா ஒரு காலம் எப்படி இருக்க முடியாதோ அதை அறிய பெறுகின்ற உடம்பு, இந்திரியங்கள் முதலாக ஆத்மாவாக கட்டாயம் இருக்க முடியாது.
ஆத்ம தரிசனம் இல்லாமைக்கு காரணம் இந்த மோகமடைந்த அல்ப புத்திதான் என்று இருக்கிறது. ஆத்மா என்பதோ ஸ்வயம் பிரகாசம். அது அகமகம் நான் 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 எப்போ தனக்குத்தானே தோற்று. இது அனைத்து ஆத்மாக்களும், பாம்பு, பல்லி, பூச்சி, பறவை, விலங்குகள், நமக்கும் ஆண்கள் எல்லாருக்கும் ஆத்மால உடம்பே ஆத்மா அப்படிங்கிற பிரமத்துக்கு, அதாவது இந்த மாதிரியான இதுக்கு அதிஷ்டானமே. அதிஷ்டானம் தோன்றாத போது பிரம்மத்துக்கே பிரசக்தி இல்லை. எதிருள்ள கயிறை கயிறாக பார்க்காதவனுக்கு பாம்பு என்ற பிரம்ம பெரும். இந்த ஆசுர பெருக்கள் அந்த பிரம்மத்திலேயே ஆத்மா என்ற ஒன்றே இல்லை. சரி, நீ அத ஆத்மான்னு ஒண்ணு இருக்குன்னு சாதிக்கணும்னு நினைச்சா அது உடம்புதான் போகும். அப்ப சரீரமே பசு, மிருகம் முதலியவைகளுக்கு ஜன்மாந்திர பாபத்தினாலே மனிதனாக பிறந்தவனுக்கு சரீரம் முதலியவற்றை காட்டிலும் வேறான ஆத்மாவினுடைய சம்பந்தம் இருக்கு. அந்த ஆத்மா சம்பந்தம் இருந்தா கூட கண்ணுக்கு தெரியாம. அதத்தான் இங்கே நஷ்ட ஆத்மான அல்ப புத்தேகாங்கிறது. அதை விளக்குவதற்கான புதிய சக்தி அவர்களுக்கு இருப்பதில்லை. அது அப்படியே நம்புகிறார். சரீரமே உக்ர கர்மானமா எல்லாவற்றிற்கும் மேற்பட்டவனான பரமாத்மாவின் விஷயத்தில் அவர ஆத்மாவான ஜீவாத்மா விஷயம் ஆசுர பிரகிருதிகளுடைய திருஷ்டி அதனுடைய பயன் என்னன்னா உக்ர கர்மானா. உக்ர கர்மானகா அப்படின்னா என்ன? உக்ரமான விரதாதிகளை மேற்கொண்டிருப்பவர் அப்படின்னு அர்த்தம் இல்லை. பரஹிம்சை போன்ற கொடிய செயல்களை புரிகின்றவர்கள் என்றார். பசுவா, அதாவது தன்னை சேர்ந்தவர்களுக்கும் கூட தோஷத்தை விளைப்பவர்கள் என்ற அசுரம். ஜகதஹா க்ஷயாய பிரபவந்தி, உலகத்தின் அழிவுக்கே இவர்கள்தான் காரணமாக. ஏ மனிதர்களே, நீங்கள் யாகாதி கர்மாக்களாலே தேவர்களை ஆராதியுங்கள். தேவர்கள் உங்களுக்கு வேண்டிய மழை முதலிய வசதிகளை செய்து தரட்டும் என்று பகவதாத்மைகளை தாங்களும் மீறி பிறரையும் மீறச் செய்து யாருக்கும் எந்த விதமான சுகம் உண்டாக வழி இல்லாமல் செய்து அழிவதற்கே வழிவகுகள் இந்த தீயவர்களான சுகம். இந்த ஸ்லோகத்துக்கு அத்வைத பரமா அற்பமான புத்தியுடைய இந்த ஆசுரர்கள் தாங்கள் கொண்ட நோக்கத்தையே கெட்டிமாக செய்து ஆத்ம மார்க்கத்தை எப்பொழுதும் இழந்தவர்களாய், கொடுந்தொழில் புரிபவர்களாய், உலகத்துக்கே சத்துருக்களாய், உலகத்தை நாசம் செய்யவே
துவைத்தம் என்று இந்த அறிவை தாங்கி துஷ்டமான மனமுடையவர்கள், அற்ப அறிவுள்ளவர்களாய் பயங்கரமான கொடுஞ்செயல்களை செய்கிறவர்களால் மேல் அதுதான் சிவனுடைய காரியமான விபூதிய உடம்புல பூசிக்கிறது, கொல்வது முதலிய காரியம், சம்ஹாரமுடைய காரியங்களை செய்பவர்களாக உலகத்தின் சத்துருக்களாக மற்றவர்களுக்கும் அனிஷ்டத்தை தாங்களும் அனிஷ்டத்தை அடைகிறார். அப்படி இந்த ஆசு அதுக்கு மேலே நாம சொன்ன மாதிரி காமம் ஆசித்திய துஷ்பூரம் தம்பமான அந்த எவ்வளவு நாம முயற்சித்தாலும் கூட நமக்கு கிட்டவே கிட்டாது, நாம் பெறவே முடியாது என்பதான விளை இந்த ஆசுரப்பொருட்கள் ஆசைப்பட்டார். அவற்றை பெற வேண்டும் என்ற விருப்பத்தினாலே அறிவின்மையினால் அக்கிரமமாக சேகரித்து சேகரித்த சாமகிரிகளை உதவியாக சாஸ்திரங்களிலே சொல்லப்படாத சில தர்மங்களை தம்பமும் மானமும் பதமும் உடையவர் ஆசுர பொருத்தமான செயல்களிலே இவர்கள் முனைவார்கள் என்றுதான். ஆசுர பிரதிகளுடைய சித்தாந்தம் என்ன? காமந்தான் உலகத்துக்கு முழு முதல் காரணம், ஆண் பெண் சேர்க்கைதான் அப்படின்னு. ஆகையினாலே அவர்களுக்கு காமந்தான் முக்கியமாக பற்றப்பட வேண்டியதான விஷயமாக இருக்கு. அதை பெறுவதற்கான வழிவகைகள் இந்த ஸ்லோகத்திலே அதிகமாக பகவானால் துஷ்டு அடையவே முடியாததான ஒரு பொருளுக்கு ஆசைக்கும் ஆசை நாம அடையக்கூடிய பொருளுக்கு ஆசை, விரும்பிய விஷயத்தை பெற முடியாத ஒருவனுடைய விருப்பம் பூர்த்தியாகாததாகத்தானே இருக்கும். காமமாசிய ஆசை காமம் என்ற குணத்தை பிரயோஜனமாக திருஷ்டிமாக சென்று மோகாத்து அஜானத்தினாலே இதை செய்யலாம் இது செய்யக்கூடாது விவேகம் என்றே இல்லாமல் அவர்கள் செயல்களை செய்வதாலே அனைத்து விதமான விபரீதங்களும் அதுக்கு காரணம். அசத்கிரகணம் ஆர்ஜனம் ஏஷாம் தே அசத்கிரகான். அதாவது திருட்டுத்தனம் முதலிய தகாத வழிகளில் பணத்தை சம்பாதிப்பவர்கள் அசத்கிரகா. தர்மத்திலே நாட்டம் உள்ளவர்கள் அதற்கான பணம் முதலிய சாமகிரிகளை நியாயமான வழியிலே சேகரிப்பார்கள். தர்மத்தில் லவலேசமும் ஈடுபாடு இல்லாத இந்த ஆசுர புத்திகள் காமத்தையே பரம புருஷார்த்தமாக கருதுகிறவர்கள் அதற்கு சாதனங்களான பலம் வெளியவற்றை அக்கிரமமான முறையிலே சம்பாதிப்பார்கள். இங்கே
அந்த சகஸ்தாபகரான பகவத் பாஷ்யக்காரர் தன்னுடைய கீதா பாஷ்யத்திலே அசத் பரிகிரகாத் பரிகிரக ஏற்கும் சப்தம் பரிகிராகிய அது ஏற்கப்படுகின்ற ஒரு வஸ்து பரம். காமம் போகத்துக்காக தவறான வழிகளிலால் பணத்தை சேகரிக்க முயல்கின்றார்கள். நம் தர்சகஸ்தாவ சுவாமி பாஷ்யக்காரரை அநியாயமான வழியிலே சம்பாதிக்க பெறுகிற பணம் இங்கே அசத் என்ற சப்தத்தாலே விளக்கம். பரிகிரக சப்தம் ஏற்கும் விஷயத்தையே குறிக்கிறது என்பது இங்கே ஸ்பஷ்டமாக. அசுச்சி விரதாக சாஸ்திரங்கள் விதிக்காததான சொல்லாததான இந்த ஹைகுதர்களான பாஷண்டிகளின் ஆகமத்தில் தங்களை பார்ப்பவர்களும் தொடுகின்றவர்களும் அந்த அசுரத்தன்மை வாய்ந்த அசுத்தர்களாக ஆகிவிட்டார். அந்த விரதங்கள் அசுத்தங்கள் என்பதை நாம் நம் வாய்வு சொல்லவும் தன்னுடைய பலம், அகங்காரம், மமகாரம் இவற்றின் மூலமாக செய்யப்படுகின்ற சாஸ்திரவிருத்தமான அந்த செயல்கள் தான் இங்கே சாஸ்திரத்தில் கூறியிருப்பதால் சத்தான விருத்தங்களை சொல்ல ஏகாதசி சொல்ல இவை பகவத் சமாராதனம் என்று அறியாமல் செய்தார் அவையும் அசாஸ்திரியம். தம்பமான தம்பம், மானம், மதம் இவற்றுடன் தம்பம்னா என்ன? தன்னை தார்மிகன் என்று பறைசாற்றி கொள்வதற்காக தர்ம காரியத்தை, மானமாவது தன் வித்தை குணம் முதலியவற்றுக்கு உண்டாவதான செயலை செய்யும். மதமாவது தனம், வித்யா, நல்ல வம்சத்தின் இடம் இதெல்லாம் கர்வம், திமிரு. இது கண்டவற்றை செய்யும்படியாக அவனை. இந்த ஸ்லோகத்துக்கு அத்வைத பரமார்த்தம் சங்கராச்சாரிய யாராலும் எக்காலத்திலும் பூர்த்தி பண்ணவே முடியாத காமத்தை கையிலே பிடித்துக் கொண்டு தம்பம், தற்பெருமை, மதம் கற்றுடன் கூடியவர்கள் புத்தி தடுமாற்றமான மதிமயக்கத்தாலே கெட்ட எண்ணங்களை மட்டுமே அசுத்தமான சாஸ்திர அவிகிதமான விரதங்களை கொண்டவர்களாய் இருப்பார்கள். இந்த ஆசுரம் இதுக்கு துவைதபரமா அர்த்தம் பண்ண சுவாமி ரொம்ப பிரயத்தனப்பட்டு சிரமப்பட்டு தங்களுடைய காம முதலான ஆசைகளை தாங்கி ஆடம்பரம், அகங்காரம், திமிர், கொழுப்பு இவற்றுடன் கூடியவர்கள்
அவர்களுக்கு இயற்கையாக இருக்கின்ற விபரீத ஞானத்தின் சுபாவத்தினாலே துஷ்ட சாஸ்திரங்களை கற்பித்து அதனால் ஏற்படுகின்ற விபரீத நிச்சயங்களை வைக்கும் அசுத்தமான நியமங்களை உடையவர்களாய் சிற்றின்பத்திலே இவர்களுக்கு அதிக ஈடுபாடு. இப்படிப்பட்டவர்கள் ஆசுரர்கள். அதுக்கு மேலே இப்படிப்பட்ட ஆசுர பிரகிருதிகளுக்கு என்னென்னவாத மனோவிகாரங்கள் சம்பவிக்கும் பேர் ஸ்லோகங்களாலே பகவான் தெரிவிக்கிறார். அதை நான் பொறுத்து நாளைய தினம் ஸ்ரீ வெங்கடேஷ